வெல்கம் டு நாகாவின் நல்ல சமையல். இன்றைக்கி பீட்ரூட் பொரியல். பொதுவாகவே பீட்ரூட் அப்படின்னாலே ஹீமோக்ளோபின் நிறைந்தது அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே பீட்ரூட் இடம்பெறுங்க. 15 நாளைக்கு ஒரு முறையாவது என்னுடைய உணவில் நான் சேர்ப்பது நிச்சயமாக இருக்கும். பொதுவாக பீட்ரூட்டில் நான் கூட்டு தான் நிறைய பண்ணுவேன். இந்த வட்டம் பொரியல் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டை நல்லா சுத்தம் செய்து தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியை நறுக்கி குக்கர்லேயே உப்பு, பெருங்காயம், மஞ்சள் எல்லாமே போட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுத்த பிறகு 2 பச்சை மிளகா, 3 வத்த மிளகா, அதுதான் கொஞ்சம் காரத்தை நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ காரம் போட்டு அதை அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இந்த தாளிப்புலையே போட்டோம்னா வாசனை கம்முன்னு இருக்கும். அதுக்கப்புறமா இந்த தேங்காயை மேலாப்பில் தூவி அதையே நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அப்படி வேண்டாம், காரம்லாம் வேண்டாம், ஏன்னா இந்த மிளகா வத்தல் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகா வத்தல், பச்சை மிளகா, தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் வைப்பரில் போட்டுட்டு இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். கொத்தமல்லி வாசனையோடு இன்னும் ரொம்ப ஆரோக்கியமானது இல்லை கொத்தமல்லி சேர்க்குறது. ஸோ அதோட வாசனையோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது சேருங்க கட்டாயம். ரொம்ப நன்றி. ஆரோக்கியம் வேணுமா அப்போ நான் இதை பயன்படுத்துங்க. என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.